பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளமில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராப்ளம் தான். ஃபைண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூஸிங் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். ஸோ இது வந்து G1 of S. இப்போ நார்மலாகவே G1 G2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதே நொட்டேஷன் யூஸ் பண்ணிங்க. G1 of S H of S அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நொட்டேஷன் கண்டிப்பாக அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இதை மாற்றிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு எஸ் டொமைனில் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. G1 of S, H of S, G2 of S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஒரே ஒரு பிளாக்கை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் நம்பர் 1 we can use elimination of negative feedback. ஸோ எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு வரும்போது இந்த டேர்ம்ஸை நம்ம எடுத்துப்போம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது ஸோ ஜென்ரலாகவே உங்களுக்கு என்ன டேர்ம் இருக்குன்னா, இது G அப்படின்னா இந்த டேர்ம் G, இது H அப்படின்னா G டிவைடட் பை 1 + G × H அப்படின்றத ஒரே ஒரு பிளாக்கை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது G டேர்ம், இது Hக்குள்ள டேர்ம். ஓகே, ஸோ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். G2 of S டிவைடட் பை G2 of S 1 + G2 of S into H of S. ஸோ இது Gக்குள்ளது 1 + G2 into H. ஓகேங்களா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறத அந்த டயக்ராம் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. இது G1 of S. இது நெகட்டிவ் ஃபீட்பேக். இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்குன்னா கேஸ்கேட் ஃபார்மேட்டில் இருக்குது. கேஸ்கேட் ஃபார்மேட்லன்னா அடுத்த ஸ்டெப் என்ன, ஸோ என்ன ரூல் யூஸ் பண்ணிக்கலாம், கம்பைனிங் த கேஸ்கேட் பிளாக்ஸ். கம்பைனிங் தி கேஸ்கேட் பிளாக்ஸ். இது எப்படி இருக்குன்னா G1 G2 இப்படி இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் என்ன செய்யலாம்னா ஒரே ஒரு பிளாக்கை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். G1 G2 அப்படின்னு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது G1 இது G2 அப்படின்னா இது என்டையர் வேல்யூ என்னது G1 of S. அப்போ இந்த ஈக்குவேஷனில் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா G1 of S ஒரே ஒரு பிளாக்காக எழுதிக்கலாம். இது G1 of S into G2 of S divided by 1 + G2 of S into H of S. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு ஈஸியாக ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். G டிவைடட் பை 1 + GS. இங்கே H of S ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு லைன் இருக்குன்னா அதோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். ஸோ step number 3. Step number 3, elimination of negative feedback. Elimination of negative feedback ன்னு எடுக்கும்போது நமக்கு transfer function output divided by input வந்துரும். So C of S divided by R of S அப்படின்னு டைரக்டாகவே நம்ம எழுதிக்கலாம். transfer function equal to G1 ஓட வேல்யூ என்னது G டிவைடட் பை 1 + G × H. G ஓட வேல்யூ G1 of S G2 of S divided by 1 + G2 of S into H of S divided by 1 + the G of S அப்படியே எழுதுவோம். G of S G1 of S into G2 of S divided by 1 + G2 of S into H of S. The G1 divided by 1 + G into H இல்லைங்களா. இப்போ G முடிச்சிட்டோம், 1 முடிச்சிட்டோம், 1 + G முடிச்சிட்டோம். H ஓட வேல்யூ நமக்கு என்னது 1 × 1. இப்போ இதை நம்ம LCM எடுக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க.
transfer function C of S divided by R of S is equal to G1 of S into G2 of S divided by 1 plus G2 of S into H of S. இது numeratorல இருக்கிற term divided by இந்த term நம்ம calculate பண்ணோம்னா cross multiply பண்ணோம்னா cross multiply பண்ணிக்கோங்க. அப்ப cross multiply பண்ணோம்னா 1 plus G2 of S into H of S plus the remaining term அப்படியே வரும் G1 of S into G2 of S. This entire value divided by LCM எடுத்திருக்கோம் இல்லைங்களா 1 plus G2 of S into H of S. இப்போ இதில் பாருங்க இந்த ரெண்டு டேர்மே என்ன ஆகிடும் நமக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ C of S divided by R of S equal to G1 of S into G2 of S divided by 1 plus G2 of S into H of S plus G1 of S into G2 of S.